நாடாளுமன்ற உறுப்பினர்களே, பரந்தாமன் உள்ளிட்ட சட்டமன்ற உறுப்பினர்களே, கூடுதல் தலைமைச் செயலாளர் திரு அதுல்யா மிஸ்ரா ஐஏஎஸ் அவர்களே, உறுப்பினர் செயலர் திரு மேகநாத ரெட்டி ஐஏஎஸ் அவர்களே, மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் திருமதி ரஷ்மி சித்தார்த் ஜெகடே ஐஏஎஸ் அவர்களே, திரு பவன்குமார் இறையப்பனவர் ஐஏஎஸ் அவர்களே, திருமதி ஸ்னேகா ஐஏஎஸ் அவர்களே, அரசு உயர் அலுவலர்களே, சதுரங்க சாம்பியன் சார்பானிகா அவர்களே, நீச்சல் வீரர் ரோஹித் அவர்களே, கோப்பைகள் மற்றும் பதக்கங்களை வென்றுள்ள வீரர்களே, வீராங்கனைகளே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை சார்ந்த நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இந்த ஆண்டுக்கான முதலமைச்சர் கோப்பையில் பங்கேற்று பல்வேறு வெற்றி இடங்களை பெற்று பரிசுகளை பெறக்கூடிய அத்தனை விளையாட்டு வீரர்களுக்கும் வீராங்கனைகளுக்கும் முதலில் என்னுடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். இத்தனை இளைஞர்களை, திறமையாளர்களை அடையாளம் காண உழைத்து கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். இந்த யங் அண்ட் எனர்ஜெட்டிக் மினிஸ்டர் கிட்ட இளைஞர்களுடைய நலனையும் விளையாட்டுத்துறையோட எதிர்காலத்தையும் ஒப்படைச்சா அது எப்படி வெற்றிகரமாக அமையும் என்பதற்கு தமிழ்நாடு எடுத்துக்காட்டாக ஆகியிருக்கு. நம்முடைய தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்க்கிற உலக அரங்கில் வெற்றிகளை குவிச்சு நாட்டுக்கு பதக்கங்களும் வெற்றி கோப்பைகளும் பெற்றுத்தரப்போகிற திறமையான இளம் விளையாட்டு வீரர்களை பாராட்டுகிற இந்த விழாவை மிக பிரம்மாண்டமாக ஏற்பாடு செஞ்சிருக்க விளையாட்டுத்துறையினுடைய செயலாளர் திரு அதுல்யா மிஸ்ரா ஐஏஎஸ் அவர்களையும், விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய உறுப்பினர் செயலர் திரு மேகநாத ரெட்டி ஐஏஎஸ் அவர்களையும் மற்றும் அலுவலர்களையும் நான் பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். தமிழ்நாட்டு விளையாட்டுத்துறையோட கோல்டன் ஏஜா நம்ம திராவிட மாடல் ஆட்சி இருக்கு. நேஷனல் லெவல் போட்டிகளாக இருந்தாலும், இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட்டுகளாக இருந்தாலும் ஹை குவாலிட்டியில் ஹோஸ்ட் பண்ணுற இடமா நம்ம தமிழ்நாடு வளர்ந்துருக்கு. நம்ம தமிழ்நாட்டு பிளேயர்ஸ் ஒவ்வொருத்தரும் நாங்கள் சாம்பியன்ஸ்னு வெற்றி மேலே வெற்றிகளை குவிச்சிட்டு இருக்காங்க. இதற்கு காரணமான நம்முடைய பயிற்சியாளர்களுக்கும் என்னுடைய பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். விளையாட்டை வளர்க்க திறமையான வீரர்களை அடையாளம் கண்டு ஊக்குவிக்க உரிய அங்கீகாரம் வழங்க 37 கோடி ரூபாய் பரிசு தொகையோட இந்த முதலமைச்சர் கோப்பை விளையாட்டு போட்டிகளை நடத்தி இருக்கிறோம். தம்பி உதயநிதி அவர்கள் எடுத்து சொன்னது போல கடந்த 4 ஆண்டுகளில் நம்ம தமிழ்நாடு எல்லா துறைகளையும் எப்படிப்பட்ட உயரங்களை அடைஞ்சிட்டு இருக்குன்னு இளைஞர்களான உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். அதனால தான் நாட்டிலேயே பொருளாதாரத்தில்
எந்த மாநிலமும் சாதிக்காத டபுள் டிஜிட் வளர்ச்சியை நாம சாத்தியப்படுத்தி இருக்கிறோம். இந்த சாதனை பயணம் விளையாட்டுத் துறையிலும் எதிரொலிக்குது, தொடர்ந்து எதிரொலிக்கும். திறமையாளர்கள் எங்க இருந்தாலும் அடையாளம் கண்டு அவங்கள ஊக்குவிக்கணும் என்று நினைக்கிறோம். அதனால தான் பள்ளி கல்லூரி மாணவர்கள், மாற்றுத்திறனாளிகள், பொதுமக்கள், அரசு ஊழியர்கள் எல்லா தரப்பினரும் கலந்துக்கிற மாதிரி சிஎம் டிராஃபியை டிசைன் பண்ணணும்.